பிக் பாஸ் சீசன் 8ல இந்த 11வது வாரம் யார் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஞ்சித் அவர்கள் தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. மொத்தம் 11 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. இதுல ஓட் அடிப்படையில ரொம்பவே லோவஸ்ட் ஓட் வாங்கியிருந்தது நம்ம ரஞ்சித் அவர்கள் தான். அன்அபீஸ்ட் ஓட் அடிப்படையில 31,000 ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ நம்ம டாப்ல வந்து முத்துக்குமார் அவர்கள் தான் இருக்காங்க. 2,00,000 ஓட்டை கடந்துட்டாங்க. 7th பிளேஸ்ல ராணவ் அவர்கள் 1,40,000 ஓட்டு கிட்ட எடுத்திருக்காங்க. 3வது பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா, அதுக்கப்புறம் சாக்குலின், அதுக்கப்புறம் 5வது பிளேஸ்ல அருண், அதுக்கப்புறம் 6வது பிளேஸ்ல தீபக், 7வது இடத்துல அன்சிதா, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப லோவஸ்ட் ஓட்ல வந்து பார்த்தீங்கன்னா ராயன் அதுக்கப்புறம் 10வது இடத்துல இருக்காரு. இவருக்கு மேல இருந்தாலும் அவர் வந்து ஒரு 48,000 ஓட்டு வாங்கியிருக்கறனால அவர் கன்ஃபார்ம் சேவ் ஆயிருவாரு. ரஞ்சித் அவர்கள் தான் இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்க. எலிமினேட் ஆயிட்டார் ஆல்ரெடி. ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு. ஏன்னா பிக் பாஸ் அடிப்படையில் இவங்க எப்படா எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து நடக்கவே இல்லை. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் சம்திங் வரலும் இருந்துட்டார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது. ரஞ்சித் அவர்கள் தான் இந்த வீக் எலிமினேட் ஆயிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து. நேற்று ஒரு சம்பவம் பிக் பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துக்குமார் வந்து டாஸ்க்கை வந்து விட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால வந்து மொத்தமாக கேப்டன்சி அந்த டாஸ்க்கை வந்து கேன்சல் பண்ணுறோம். அது இல்லாமல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா ரயன் அவர்கள் தான் வாங்கியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது சில பேர்லாம் ரயன் அவர்கள் தான் எலிமினேட் ஆகிருப்பாரு. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பிடுங்கினதே அதுக்காக தான் அப்படிங்கிறப்பையும் சொல்லிட்டு இருக்காங்க. ரஞ்சித்தை சேவ் பண்ணுறதுக்கோசரம் அப்படிங்கிறப்ப. ஸோ நெவர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரயன் அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பிடுங்கினது ஒரு காரணமாக இருந்தாலும் அடுத்து திங்கக்கிழமையிலேருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கான வேற ஒரு கேம் கொடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுத்து திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆயிரும். சனி ஞாயிறு வந்து இன்னைக்கு நாளைக்கும் விஜய் சேதுபதி விசாரிக்கிறது கன்ஃபார்ம் நடக்கும். நல்ல ஒரு ஒரு அழுகையான ஒரு காட்சி தான் நேற்று வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குற முத்துக்குமாரோட ரசிகர்களோட கண் கலங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவரோட அழுகை இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரஞ்சித் அவர்கள் எலிமினேட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.